ஒரு ஒட்டக குட்டி ஒரு கயிறை மறுத்தாலும் நான் போடுவேன்னு சொல்றாங்க. அந்த அளவையே குறிப்பிடணும். அப்ப என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சென்ற வருஷத்துல கொடுத்த ரசூலுல்லாஹ் கொடுத்தது போல இந்த வருஷம் என்கிட்ட கொடுக்கணும்னு சொன்னா பரவாயில்ல. ஒரு அளவை குறிப்பிடும் பொழுது அப்ப சென்ற வருஷத்துக்கு என்ன கணக்கு பண்ணாங்களோ அந்த கணக்குங்கிறது தானே வருதுல்ல. அப்ப சென்ற வருஷம் கொடுத்த அதே பொருளுக்கு கொடுக்கணுங்கிறது தான் அது தெளிவாயிருக்கு. அதை போய் சொந்த வியாக்கியான விளக்கம் கொடுத்து அதில் வருஷம் கொடுக்க இல்லைன்னு சொல்றது விதண்டாவாதம் எவ்வளவு நியாயமான ஆட்கள் செய்யறது இல்லை. அதே போல இந்த ஆட்டு மந்தைகள், ஒட்டகங்கள், இது விஷயத்தை சொல்லும் பொழுதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தனை ஆட்டுக்கு இத்தனை ஆடு, இத்தனை ஒட்டகத்துக்கு இந்த மாதிரி சொல்லிட்டு அந்த கணக்கு சொல்லிட்டே போயிட்டு கடைசியில ஒவ்வொரு நூற்றுக்கும் இவ்வளவு சொல்றாங்க. அப்ப அது என்னன்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட அளவோடு நிக்காம 1000, 2000, 3000 கூட வரக்கூடிய அளவுக்குள்ள கணக்கு தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இதையும் எப்படி அவர் நியாயப்படுத்துறாருன்னு சொன்னா, அந்த வருஷத்துல வந்ததுக்குள்ளதான் கொடுக்க சொல்றாங்க, போன வருஷத்துக்கு கொடுத்ததுக்குள்ள இல்லைங்கிற. கொஞ்சம் நம்ம யோசனை பண்ணி பார்ப்போம். ஒரே வருஷத்துல பல நூறு ஆடுகள் பெருக முடியுமா? ஒருத்தட்ட 10 ஆடா இருந்தது, 20 ஆடா இருந்தது, 40 ஆடாயி அப்படி அந்த மாதிரி கிராஜுவலா தான் வளர முடியுமே அல்லாம, அல்லது இதோட நிப்பாட்டினாங்க. உதாரணமா 40 ஆடுனாச்சு அதுக்குள்ளதான் வரும், நம்ம இது பண்ணலாம். அதுக்கு மேல ஒவ்வொரு 100க்கும் இவ்வளவு கொடுக்கணும்ன்ற சொல்றாங்க. அந்த ஹதீஸ் அவங்க ஒத்துக்கிறாங்க, மறுக்கல. அப்ப இது சாதாரணமாக நம்ம சிந்திச்சு பார்த்தாலும் அந்த ஆரம்பத்துல 2 4 அப்படி பெருகி போற கணக்கு தான் வருது. அல்லாம அந்தந்த வருஷத்துல பிறகு இந்த கணக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இது சாதாரண யாருக்கும் புரியக்கூடிய ஒரு சமாச்சாரம் தான். அப்ப என்ன விளங்குறோம் சொன்னா, ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படியே திசை திருப்பாங்க. இதான் நாவன்மை சொல்றது, பேச்சு திறமை, இந்த மாதிரி இதுல பேசலாம். இது ஒரு பெரிய சாதனைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நாஸ்திகம் கூட இறை மறுப்புக்கு ரொம்ப அறிவு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆதாரங்கள் எடுத்து வைக்க முடியும். அதனால நம்ம ஏற்க முடியுமா? அது திறமையாக எது இருக்குதோ உள்ளபடி. சாதாரணமாக இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அவர் மறுக்கக்கூடிய எல்லா ஹதீஸ்களும், உதாரணமா இது உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூட்டு ரசூலுல்லாஹ் சொல்லல, இது அலி ரலியல்லாஹு அன்ஹு கூட்டு ரசூலுல்லாஹ் சொல்லல, இப்படித்தான் அடிப்படையான இதுகளை அவர் மறுக்கிறார். ரசூலுல்லாஹ் வரைக்கும் அது போகல, ரசூலுல்லாஹ் சொன்னதாக இல்லை அப்படிங்கிற ஆதாரத்தை வச்சு சொல்றாரு. அப்படின்னு அலி ரலியல்லாஹு தஆலா விளங்கினதை விட உமர் ரலியல்லாஹு தஆலா விளங்கினதை விட குர்ஆனை நான் அதிகமா விளங்குறேன்னு அவருடைய அர்த்தம். அதான் அவருடைய பேச்சுடைய சாராம்சம் சொன்னேன். அல்லது அவர் அடிப்படையை விளங்காத ஒரு ஆளா இருக்கணும். எப்படின்னு சொன்னா, ஒரு நீதி கதை இருக்கு. எப்படின்னு சொன்னா, ஒரு முதலாளி ஒரு தன்னுடைய என்ன சொல்ற அடிமைன்னு சொல்லுங்க, அது வேலையா கூப்பிட்டு பிரயாணத்துல போறாங்க. பிரயாணத்துல போற நேரத்துல கீழே ஏதாவது தவறி விழுந்தா எடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அவங்க கொஞ்சம் ஒரு பூமுட்டை என்ன பண்ணான்னு சொன்னா, கொஞ்சம் தூரம் குதிரை போயிட்டு இருக்கும் பொழுது குதிரை லத்தி போட ஆரம்பிச்சு. உடனே கீழே பாஞ்சா தூக்கி கொண்டு கொடுத்தான். ஏன்னா வீணா பண்ண இதை தூக்கிட்டு வர போடுறா போட்டு ஏறா அப்படின்னா ஏறிட்டான். கொஞ்சம் தூரம் போச்சு. அவன் வெத்தலை போடுற பழக்கம், அவன் வெத்தலை போட்டு புதப்பி அதை தூக்குனான். அதை தூக்கி கொண்டு கொடுத்தான். அப்போ அவன் சண்டை போட்டான். இன்னும் மகன் சொன்னானா, முதலாளி நீங்க என்னென்னலாம் விழுந்தா எடுக்கணும்னு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கேன், எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னா. இந்த புதுசாலி என்ன பண்ணிட்டாரு, ஒரு லிஸ்ட் போட்டு கொடுத்தாரு. இது விழுந்தாடு, அது விழுந்தாடு, அப்படி இருந்த பொருள் எல்லாத்தையும் எழுதி கொடுத்தாரு. கொஞ்சம் தூரம் போட்டீங்க, குதிரை இடக்கு பண்ண உடனே முதலாளியே வந்துச்சு. விழுந்த உடனே அதை தூக்குடான்னு முதலாளி நான் லிஸ்ட்டை பார்க்கற முதலாளி உங்க பேர் இருக்கா அப்படின்ட்டு அதை படிச்சு பார்த்துட்டு உங்க லிஸ்ட் உங்க பேர் இல்லை, அதனால தூக்க முடியாது ஒரு கதை சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு புத்தி உள்ளவங்க தான் இந்த மாதிரி வாங்க பண்ண முடியும். ஆமா, சொன்னது வாஸ்தவம் தான். எந்த விஷயமா இருந்தால் குர்ஆன்ல ஆதாரம் பாருங்க, ஹதீஸ்ல ஆதாரம் பாருங்க. இல்லைன்னா அதை தள்ளி இருந்தாலும் மார்க்கமாக முடியாது. அதனால அபூபக்கர் சித்திக் ஹலீஃபா நரப்படுத்தான் எடுத்துக்கிற மாட்டேன், உமர் ரலியல்லாஹு இருந்தா எடுத்துக்கிற மாட்டேன், அண்டையிலிருந்து இன்னை வரைக்கும் யாரும் செய்யப்பட்டு எடுத்துக்கிற மாட்டேன், நான் தான் விளங்க வேண்டாம். இது எந்த சேர்க்க முடியும்? எப்பொழுது நம்ம இதை எடுத்துக்கலாம்னு சொன்னா, அந்த 4 ஹலீஃபாக்களை விட உயர்வான அந்தஸ்துள்ள நபி ஸல்லல்லாஹு அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதாக ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ் அவர் தந்துட்டாருன்னு சொன்னா இப்ப பேச்சுக்கு இடமில்ல. அவர் அந்த வாதத்தில் திருப்பி என்ன எடுத்து வைக்கிறான்னு சொன்னா, வருடம் கொடுக்கணும்னு ஒரு ஹதீஸை நீங்க எடுத்து கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா மேற்கொண்டு விவாதமே தேவையில்லை, இதோட முடிச்சுட்டு போயிடலாம், விஷயம் முடிஞ்சிச்சு அப்படின்னு திருப்பி சொல்லிட்டு இருக்காரு. அதுல பெரிய பியூட்டி என்ன தெரியுமா, அந்த விவாத இதை நீங்க போட்டு பார்த்தா கேட்கலாம். அந்த அலி ரலியல்லாஹு தஆலா நிக்குதுங்கிற சொல்றாங்கல்ல, அந்த 3 விஷயங்கள்
யார் செய்யறாங்களோ அது வண்டாவடுங்கிற வந்து அதுக்கு அதான் நினைக்கிறேன். அதுல வந்து ஆசிங்கிறவர்கிட்ட இடம் பெற அவர் மேல கோளாறு சொல்லு அந்த ஹதீஸ் எடுக்க முடியாது. அவர் வந்து சமயங்கள்ல வந்து ரசூல்லா சொல்லாத கூட ரசூல்லா சொன்னதாக சொல்லுவார் அப்படின்னு ஒரு வார்த்தை வைக்கிறார். அப்ப எதிர்த்தரப்புல வந்து அந்த நூர் முகமது கேட்கிறாரு, ஆசிமை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? அவருடைய பலவீனமானவரை அதை எடுக்கக்கூடாதா, அதை எடுக்கலாமா? உண்மையிலே சொல்றாரு, போட்டு பார்த்தா நீங்க சிரிப்பீங்க. இந்த ஒரே விஷயத்துக்காக வேண்டியதான் அந்த நாள் விவாதம் முழுதும் போயிருக்கு. இவரு அதுக்கு இதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு, அதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு, வேற எதெல்லாமும் கதை இழக்கிறார். அவர் பேசி முடிச்ச உடனே இவர் எழுப்பி கேட்கிறாரு, நான் உங்கள்கிட்ட இதைத்தான் கேட்டேன், ஆசிமை வந்து பலவீனமானவர்னு தள்ளுபடி பண்ணணுமா அல்லது அவர் ஏற்கத்தக்கவர் அந்த ஹதீஸை எடுத்துக்கிறணுமா? அதுக்கு தான் பதில் சொல்ல வேண்டியது. அது இல்லாம சம்பந்தம் இல்லாம சொல்லி போட்டு குழப்பி வந்து உண்மையிலேயே அந்த தினத்தினுடைய பெரும் பகுதி அதுதான் போச்சு. அதை கலந்து கொண்ட சகோதரி யாராவது இருக்கீங்களா? இந்த இருக்கிற சகோதரி நான் சொல்ல சொன்னா அந்த ஒரு விஷயத்துல ஒண்ணு அவர் பலவீனமானவர் சொல்லணும் அல்லது அவர் உறுதியானவர் அவர் பேச்சு எடுக்கலாம் சொல்ற. ரெண்டு நிமிஷம் ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? என்ன காரணம்? பலவீனமானவர் நகரத்துல சொல்லிட்டா அவர் இடம்பெறக்கூடிய வேற பல ஹரிசுகளை எடுத்து வச்சிருக்காரு, அங்க மாட்டிக்கிறார். ஆதாரபூர்வமான சொல்லிட்டா இந்த ஹரிசை எடுத்துக்கணும். இதுக்காக வேண்டி போட்டு குழப்பி கடைசி வரைக்கும் தடிச்சிருக்கிறார். இதுல இன்னும் பெரிய வேதனைக்குரிய விஷயம் என்ன தெரியுமா? அடுத்த நாள் கேள்வி பதில் நிகழ்ச்சியில ஒரு சகோதரர் கேட்கிறார். என்ன கேட்கிறார் சொன்னா, அந்த விஷயம் வந்து தெரியல, ஒண்ணு இல்லைன்னு சொல்ற சமாச்சாரம் தான், இதுக்கே போட்டு இந்த மாதிரி போட்டு இழுத்தடிச்சுக்கிறீங்க அப்படிங்கிற நேரத்துல அவர் கொடுக்குற பதில் தான் நம்ம ரொம்ப வேதனை. என்ன சொல்றாரு சொன்னா, அது சம்பந்தப்பட்ட அந்த ஹதீஸ்கள்லாம் ஒரு பலவீனமான ஒரு கிதாப்ல எழுதிட்டாரு, அதனால அதை பற்றி ஆய்வுக்கு நான் போகல. இங்க வந்து அந்த ஹதீஸ் எடுத்து வைக்கிறாரு. ஆனா அவர் எதெல்லாம் வந்து வாதமாக வைப்பாரோ அதுல கவனம் எடுத்து அந்த குறிப்புகளை மட்டும் தான் நான் எடுத்துட்டு வந்தேன். அதனாலதான் எனக்கு கொஞ்சம் அந்த தடுமாற்றம் ஏற்பட்டு போச்சு அப்படிங்கிற இது அறிவுக்கு பொறுத்துதான். அப்ப உண்மையிலேயே அவர் வந்து சத்தியம் எது என்று மக்களுக்கு சொல்லணும் நோக்கத்தோட வாதத்தில் ஈடுபடல, வாதத்துல தான் ஜெயிக்கணுங்கிற நோக்கத்தோடு தான் போய் உட்கார்ந்துருக்காரு. அது உருப்படுமா? நல்ல சொல்லி பாருங்க. வாதத்துல ஜெயிக்கணுங்கிற நோக்கத்துல உள்ளவன் என்ன சொல்லலாம், இந்த மாதிரி வாதத்தை வைக்கலாம். உண்மை எதுவும் அதை ஏற்றுக்கொள்ளணும் இருந்தா அதை ஏற்றுக்கொள்றேன் அப்படிங்கிற நிலைக்கு தான் வர முடியும். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை பத்தி முதல் நாள் சொல்லாம அடுத்த நாள் நான் சொல்லிட்டேன்னு சாய்க்கிறேன். அதையும் கெசிடியை போட்டு பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். அப்ப இதெல்லாம் என்ன காட்டுது? இதெல்லாம் என்னத்தை காட்டுதுன்னு சொன்னா, உண்மையை ஏற்றுக்கொண்டு நடக்கணும்னு நோக்கம் இல்லை, தாங்க சொன்னதை நிலைநாட்டணும், அதுக்காக எப்படியும் வாதம் பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக வாதம் பண்ணலாம். வாதம் பண்ண முடியும். முடியாத நிலையில எல்லாம் மனுஷனை வைக்கல. அதாவது உண்டுங்கிறதுக்கும் வாதம் பண்ணலாம், அதே விஷயத்த இல்லைன்னு வாதம் பண்ணலாம், நாம எங்கிட்டும் தட்டி பேசலாம். ஆனா உண்மையிலேயே சத்தியத்தை விளங்கணும், உண்மையை புரியணுங்கிற அக்கறையோடு மனக்கவலையோடு யார் ஈடுபட்டாலும் நிச்சயமாக அவங்க அதை புரிஞ்சு கொள்ளலாம். அதாவது அவருடைய சுபாவத்துக்கு நல்ல விளங்கிக்கிறங்க. தேவைப்பட்டால் ஆதாரபூர்வமான ஹதீஸையும் ஆதாரமற்றது நிலைநாட்டுவார். அவருக்கு தேவைப்பட்டால் ஆதாரமற்றதையும் ஆதாரபூர்வமாக நிலைநாட்டுவார். ரெண்டு தரப்பு அவர்கிட்ட உண்டு. தாராளமாக ஆரம்பத்தில் நகரத்துல தொழுகையினுடைய ஆரம்பத்துல பிஸ்மிய சொல்றதா இல்லையாங்கிற சமாச்சாரத்துல நபி ஸல்லல்லாஹு தொழுத காலம், அபூபக்கர் சித்திக் தொழுத காலம், இந்த ஹதீஸ் ஆதாரத்தெல்லாம் எடுத்து வச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஆரம்பிப்பாங்க. தெளிவா எடுத்து வச்சாச்சு. அதுக்கு மாத்தமா ஒரு பலவீனமான தூக்கி நிறுத்திக்கிட்டு பல இதழ்கள்ல வந்து சொல்லித்தான் ஆகணும்னு சாதிச்சார். அதே போல இந்த வரலாற்று சமாச்சாரத்தை இருக்குதுங்களேன், இது இன்னைக்கு வந்து அரபு நாட்டுல பழக்கத்துல இருக்கு, அவங்க ஏதாவது சலகிகள் செய்யறாங்க, ஹம்பலி மதகத்துல இருக்கு. ஆனால் அதை விட கிபுலாவை நோக்கி நீட்டுகிற ஹதீஸ் தான் ஆதாரபூர்வமான ஹதீஸ். பல முறை நம்ம தெளிவா எடுத்து வச்சிட்டோம். இதுல பல கோளாறு, இப்ப இந்த ஜக்காத்தோட விஷயத்துல என்னென்ன கோளாறுகள் சொல்றாரோ இதை விட கோளாறு அதுல இருக்கு. ஆனா எந்த ஒரு இதை எடுத்துக்கிட்டாலும் சரி, குர்ஆன் ஹதீஸ் தான் நமக்கு